2024 உங்களுக்கு எப்படி போச்சு சார்? ஃபைன், நல்லா இருந்துச்சு. ஹாப்பியாகவும் போச்சு, சேடாகவும் போச்சு. நல்லா தான் போச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு. 2024 ரொம்ப டல்லாக தான் போகுது. ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருந்தது, போக போக நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒஸ்ட்டாக போச்சு ப்ரோ. ரொம்ப அருமையாக போச்சு. நல்லா தான் போச்சு. ஆவரேஜாக தான் போகுது. என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? தனியாக இருக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லெவலில் போகணும். விட்டுறலாம்னு நினைப்போம், ஆனால் ஒரு மாதம் கழிச்சு அது கண்டினியூ ஆகும். எது? அரசாங்க வேலை, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும். நான் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குறப்ப ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தணும். ஜாப் கிடைக்கணும், 2 வருஷமாக தேடின்னு இருக்கேன். நம்ம எடுக்கிற நியூஸில் நம்ம இல்லையா சார் நம்ம 2024 உங்களுக்கு எப்படி போச்சு சார்? 2024 ஆமாம், ஃபைன், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு? நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா வருஷமும் நல்ல வருஷம் தான். நல்ல வருஷம் தான். ஏன்னா கான்ஃபிடென்ட் தான் லைஃப்பில் முக்கியம். அது 2025 2050 நம்ம லைஃப்பில் நம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸ்லாம் எல்லா வருஷமும் சூப்பர் வருஷம் தான். கொஞ்சம் ஹாப்பியாகவும் போச்சு, சேடாகவும் போச்சு. மழை வந்துச்சு, அதில் எங்கேயும் வெளில போக முடியல. நல்லா தான் போச்சு. நல்லா தான் போச்சு. என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது 2024? என்ன விஷயம்னா இந்த இடம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளட் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு. ரொம்ப கஷ்டம். என்ன ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்க? நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்துல இருந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். 2024 ரொம்ப டல்லாக தான் போகுது. எதனால தெரியல உங்களுக்கு? என்ன சார் ஏதோ இருக்குது, சனி பயிற்சி இருக்குன்றாங்க, அது இருக்குன்றாங்க. சனி பயிற்சினா கும்பராசியா? கும்பராசி இல்லை, மீனராசி. மீனராசி. அதனால பணம் இது நிறைய சனி. நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருந்தது, போக போக நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதாவது ஜூனுக்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் வி ஹேவ் டு லேர்ன். ஒஸ்ட்டாக போச்சு ப்ரோ. ஃபஸ்ட்டாக போச்சு. எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக போச்சு? எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக போச்சுன்னா சிம்பிளி வேஸ்ட்டு தான் சொல்ல முடியும். சிம்பிளி வேஸ்ட். ரொம்ப அருமையாக போச்சு. இவ்வளோ தான் நல்லா போச்சு. உங்கள் பேர் என்ன மேம்? சஞ்சனா. சஞ்சனா. ஓகே. இவங்க தான் நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டு. நல்லா தான் போச்சு. கொஞ்சம் மழை அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆவரேஜாக தான் போகுது. ஓகே. என்னென்ன இப்போ எதனா ப்ராப்ளம் எதனா ஹேண்டில் பண்ணிங்களா? ப்ராப்ளம்னா தினசரி நடக்கிற விஷயங்க தான். வேறு என்ன, வேலைக்கு போனோம் வர்றோம், மழை வருது, சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2024 என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? 2024 என்ன ரெசல்யூஷன் எடுத்தோன்னா, ரொம்ப யோசிச்சுட்டு இல்லை வந்து ஒன்றுத்தில் ஸ்டக் ஆகி இருக்கக்கூடாது. ப்ராப்ளம்னா மூவ் ஆன் ஆகணும், ப்ராப்ளம்னா ஃபேஸ் பண்ணணும். அது பண்ணீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்க. 2025 என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? 2025 எந்த ஒரு விஷயத்துக்காகவும் லேர்னிங்கை விடவே கூடாது. கீப் லேர்னிங். வாவ், செம்மங்க. கரெக்ட் டைம் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணேன், ஆனால் அது முடியல. கரெக்ட் டைம் இந்த காலையில் ஒரு 8லேருந்து 9 o'clock கரெக்ட் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணால் அது முடியாது. 11 மணிக்கு மேலே சாப்பிட்டு அப்படியே வேலை ஃபஸ்ட்டாக தானே சாப்பிட முடியாது. எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு பசங்களாம் ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் கிளப்பிட்டு அப்புறமா சாப்பிடுவோம். இந்த 2025 வந்து கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். கண்டிப்பாக. ஓகே மேம். யாரும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும். யாருன்னு அது ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்ணு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஓகே. 2025 என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? தனியாக இருக்கலான்னு இருக்கேன். ஐயா டிபெண்டு தனியா நான் இன்ட்ரோவர்ட் ஆடியே. இல்லை இல்லை இன்ட்ரோவர்ட் தானே? அதான் தெரியுது. நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லெவலில் போகணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு. அதை பண்ணணும், ப்ரொமோஷன் வாங்கிடணும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை சார், விட்டுறலாம்னு நினைப்போம், ஆனால் ஒரு மாதம் கழிச்சு அது கண்டினியூ ஆகும். எது? மனுஷனுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயம்? பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மாதம் வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்புறம் நார்மல் ஸ்டேஜுக்கு தான் வரும். நார்மல் ஸ்டேஜ் தான். ஆமாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு எந்த பழக்கம் இல்லைனாலும் பண்ணலாம். இதை பண்ணணும்னு நீங்கள் இப்போ வந்து வீடு கட்டணும். அது வீடு கட்டியாச்சு சார், அது நம்ம சுயசம்பத்தில் வீடு கட்டியாச்சு. ஓகே. 2025 நான் இதுதான் பண்ண போகிறேன். 2025 அடுத்தது லெவலுக்கு போகிறேன்னா எதை பண்ண? அரசாங்க வேலை, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும். டிஎன்பிசி. அன்பேசியம் எல்லார்டையும் மனிதநேயத்தோடு நடக்கணுங்கிறது நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இது. எப்பயுமே மனிதநேயம் தாங்க ஃபஸ்ட்டு. காசு பணம்லாம் ரெண்டாவது விஷயங்க. சக மனிதர்கள்ட்டையும் சக உயிர்கள்ட்டையும் அன்பை நேசிக்கணுங்கிறது இந்த வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ஓகே. அன்பேசியம். ஓகே சார். 2025 என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? நான் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குறப்ப ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தணும். இப்போ ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்க என்கிட்ட. ஓகே. அடுத்து ஒரு 50 பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனி நடத்தணும். என் கம்பெனிங்கிறது தான் என்னுடைய இலக்கு. நம்ம எடுக்கிற நியூஸில் நம்ம இல்லையா சார் நம்ம டெய்லி ஓடுறோம், நம்ம பொழப்பை தான் பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம லைஃப்பை போகணும். அது எப்படி நமக்கு சிந்தனை வராதில்ல. ஓகே ஓகே. எப்படி வரும் நம்ம? 2025 அதே மாதிரி முடிவு எதனா எடுக்கணும்னு எதனா இருக்கீங்களா? பார்ப்போம், கடல் விட்ட வழி. நம்ம கை இப்போ எதுவும் திங்க் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. ஜாப் கிடைக்கணும், 2 வருஷமாக தேடின்னு இருக்கேன். 25ல் ஜாப் கிடைக்கணும், அவ்வளோதான். 25 ரெசல்யூஷன் அதுதான். அதே தான், ஜாப் கிடைக்கணும். ஜாப் எதிர்பார்க்குறீங்க? ஐடியில் தான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோ நல்லபடியாக வளர்க்கணும்னு எவ்வளோ நல்லா வந்துருக்கீங்க? எல்லாமே அவ்வளோ. 2025 என்ன ரெசல்யூஷன்? இவ்வளோ தான். இவ்வளோ தான். ஆமாம். 2000 வந்து நான் கேட்டாலும் இதான் ரெசல்யூஷன். இவ்வளோ தான் எனக்கு எப்போவுமே. 2024 உங்களுக்கு பிடிச்ச படம்
எந்த படத்தை சொல்லுவீங்க நல்லா சூப்பராக இருந்தது? 2024 பிடிச்ச படம் அமரன் படம். இப்போ ரிலீஸ் ஆன அமரன் படம். அமரன். இப்போ சிவகார்த்திகேயன் படம் வந்திருக்குல்ல, அது நல்லா இருக்கு. அமரன் நல்லா இருக்கு. அமரன். அமரன் நல்லா இருந்துச்சு. புஷ்பா 2 பிடிக்கும். கோட் கோட்டு. கோட். புரியல. கோட் படம். மகாராஜா நல்லாவே இருந்தது. படம் பார்த்தா ரொம்ப வருஷம் ஆச்சு சார். மற்றவங்க பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்ல தோணுது. நான் படத்துக்குலாம் போகிற இப்போ ஐடியா எனக்கு எதுவும் இல்லை. 2024 மறக்கவே முடியாத ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க? இவரோட பிறந்த நாள். பிறந்த நாள். நீங்க எல்லாமே இந்த பிள்ளைய வச்சே ஓட்டிட்டாங்க. இவர் தான் நம்மளுக்கு எல்லாமே, இவர் தான் நம்ம லைஃப். எங்கள் அப்பாவுக்கு லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் என்னால் மறக்க முடியாத ஒஸ்ட் இந்த இயர் அப்படி தான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இல்லாதனால என்னுடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலை விட்ட உடனே லைக் ஈஸியாக அடுத்த ஜாப் மூவ் ஆகிடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அது எனக்கு ரொம்ப லாட் ஆஃப் சப்பரை கொடுத்தது. அப்படி எதுவும் சம்பவம் எனக்கு எதுவும் நடக்கலை. இல்லை சந்தோஷமாகவும் இல்லை சேடு, இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. சேட் மூமெண்ட்டு. இன்னொரு மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இருக்கிறதுல இந்த விஷயம் நடந்தது தான். எதுவும் சம்பவம் எனக்கு நடக்கலை. ஹாப்பியான என்னை பொறுத்தவரை பர்சனலானா எங்கள் பொண்ணு வந்து 25th ஆனிவர்சரி நல்லா செலிப்ரேட் பண்ணேன். அது ஆனிவர்சரி. உங்கள் பொண்ணு 25வது கல்யாணம். எனக்கு 25 கல்யாணம், அவள் கொண்டாடினா, என் பொண்ணு கொண்டாடினா. 25th கல்யாணம் உங்கள் பொண்ணுக்கு ஆடி. அவள் நல்லா கொண்டாடினா, எங்களுக்கு சஸ்பென்ஸாக கொண்டாடினா. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வருஷம் வந்து நான் இவ்வளோ வந்து ஆஃப்லைனில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷத்தில் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஆன்லைனில் எவ்வளோ ஒரு மகிமை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஒரு வருஷம் இந்த வருஷம். அந்த மாதிரிலாம் இல்லை சார் நம்மளுக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை. நான் எப்பயும் போல நான் வேலை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு எல்லாரும் அவ்வளோதான். கிரெடிட் கார்டு பார்த்துருக்கீங்களே? ஆமாம். அது நம்ம நல்லதா கெட்டதா சார் கிரெடிட் கார்டு? இல்லை நல்லது தான் சார். அதனால் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அது யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆளுங்கிட்ட இருக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. அது யூஸ் பண்ணால் கெட்டது, யூஸ் பண்ணலாம் நல்லது. நல்லது. அலேய் இந்த மதுரமுத்துக்கு அவனெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது, பார்த்துக்க. எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணோம். கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு அப்போ மந்த் எண்டில் நம்ம தான் கட்டணும். அதை யூஸ் பண்ணுற விதத்தில் பொறுத்து இருக்கு. ஓகே, எப்படி யூஸ் பண்ணால் அது நல்லது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஒரு லிமிட்டடுக்கு மேலே ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. லிமிட்டட்னா அந்த லிமிட்டோட வச்சுக்கணும். ரொம்ப ஹை லெவலாக போச்சுன்னா அது எந்தெந்த நம்மளுக்கே பிரச்சனை. சிச்சுவேஷனில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம்? ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், இல்லை வேறு ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ஒன்று வாங்கணும், கையில் பணமே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சும்மா அனாவசியமாக எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையில்ல ப்ரெஷர் தான். கார்டு நல்ல பேர் நம்ம யூஸ் பண்ணதில்லை. நல்லதாக கட்டினா நம்மளுக்கு இல்லை. ஒரு சிலர் வாங்கி கஷ்டப்படுற சூழல் இருக்காங்க. கிரெடிட் கார்டு வாங்கி நம்ம கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு நல்லா யூஸ் ஆகும், கொஞ்சம் வசதிகள் யூஸ் ஆகும். ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கஷ்டம் தான். வாழ்க்கையில் 2 விஷயம் இருக்கக்கூடாது. ஒன்று கடன், ஒன்று நோய். இந்த ரெண்டுமே ஒரு மனுஷன் வாழ்க்கை வந்து கேன்சர் போல் அடிச்சிடும். ஓகேங்களா? அதனால் வந்து கிரெடிட் கார்டை நான் யூஸ் பண்ணுற கிடையாது. ஒன்லி நான் டெபிட் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் கடன் இருக்குது, அதையும் குறைச்சிட்டு வரேன். வாழ்க்கையில் கடன் இருக்கக்கூடாது சார். கடன் நோய் இல்லாத வாழ்க்கை தான் சார் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை. நான் என் அனுபவத்தில் நம்புகிறேன். யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்லது, தெரியாதவங்க மாட்டிப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? யூஸ் பண்ண நினைக்கிறோன்னா நமக்கு என்ன கிரெடிட் லிமிட் இருக்குது, அதை வந்து எப்படி சொல்கிறது, லைக் ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை வந்து ஒரு அப்க்ரோவிங்கில் இருக்கவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் அதிகமாக இருந்ததுன்னா அதை அவங்க வச்சு லைக் ப்ளே பண்ணலாம், விளையாடவே ஆரம்பிக்கலாம். அது தெரியாத ஆளுக்கு அது எப்படி சொல்கிறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. என்ன கேட்டால் கிரெடிட் கார்டே தேவையில்லைன்னு சொல்லுவேன் நான். இருக்கப்பட்டவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. யூஸ் பண்ண தெரியாது, எதனா நாங்கள் ஆன் பண்ணிவிட்டு அது எல்லாமே போயிடும். அப்புறம் காசு பிடிப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. கிரெடிட் கார்டு வந்து ஒரு அன்லிமிட்டட் கிரெடிட் கார்டு தரோம், என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு இல்லை என் பாப்பாவுக்கு தான் கொடுப்பேன். அவங்க தான். இவ்வளோ இல்லை மேம், நீங்கள் ஒரு உங்களுடைய எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. ஹஸ்பண்டு எங்கள் குழந்தைங்க தான். கிரெடிட் எந்த லிமிட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவேன். அன்லிமிட்டட்னா அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுவேன். திரும்பி நீங்கள் காசு கட்டணும் அப்படி சொல்லவே இல்லையே நீங்கள். ஃப்ரீயாக கிடச்சா எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீயாக இல்லை, திருப்பி நீங்கள் தான் காசு கட்டணும். கிடையாது, வேணான்ட்டுருவோம்.